ஹாய் ஹலோ, இது லென்சி. நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறது லென்சி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையின் பெயர் ஜூன் 2. இந்த கதை ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. இந்த கதையில இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயங்களும் மர்மங்களும் திருப்பங்களும் நிறைஞ்சதாவே இருக்கும். வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட லாஸ்ட் கதைக்கு நீங்க தந்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. அதே போல இந்த கதைக்கும் உங்க ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இன்னும் லென்சி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். உங்க ஹெட்போன்ஸை மாட்டிக்கோங்க. இந்த கதையில வர ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. அத்தியாயம் 1. பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பீச் போலீஸ் ஸ்டேஷன். தேதி ஜூன் 2. மாலை அனைவரும் சோர்வாக தங்கள் பணியில் இருந்தனர். யாழினி ஒருவித தயக்கத்துடன் உள்ளே வந்தாள். அவளின் உடை அவள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் புதிதாக பணியில் சேர்ந்த புது கான்ஸ்டபிள். என்ன மேடம், முதல் நாள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க டியூட்டிக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். சார் சாரி, மார்னிங் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான் லேட்டு. ஐயோ, என்ன ஆச்சு மேடம்? முதல் நாளே அடி பலமா இருக்கு என்று கிண்டலாக பேசினார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். இல்லை சார், நத்திங், ஒரு சின்ன அடிதான் என்று தனது வலக்காலில் கட்டை காட்டினார் யாழினி. ஓகே மேடம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து டியூட்டி சார்ஜ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கிளம்பலாம் என்றார் கார்த்திக். யாழினிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. உள்ளே சென்று மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். அதிகாலை 6 மணிக்கு அலைபேசி சினுங்க யார் என்ற குழப்பத்துடன் கையில் எடுத்தாள் யாழினி. குட் மார்னிங் மேடம், நான் பீச் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத்து பேசுறேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி பாண்டிச்சேரி பீச் ரோடு காந்தி சிலைக்கு பக்கத்துல போங்க. இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு என்று கூறிவிட்டு அலைபேசி துண்டிக்கப்பட்டது. ஒன்னும் புரியலையே என்று விரைந்து சென்று தன் உடைமைகளை மாற்றிக்கொண்டு தன் 2 வீலரில் விரைந்தாள் யாழினி. இதமான குளிர். கடலில் மூழ்கி எழுந்து மேலே வர காத்திருக்கும் கதிரவன். காற்றில் கலந்த மிதந்த உப்பின் மனம். அருகில் உள்ள பகுதிகளில் இருக்கும் மீன்கடை வாசனை, அதன் கழிவுகளின் துர்நாற்றமும், அந்த இறைக்காக வட்டமிடும் காக்கை கூட்டமும், சில நாய்களின் சண்டைகளும். அருகே சில மனிதாபிமானம் மிக்க மக்கள் வழங்கும் தானியங்களுக்காக காத்திருக்கும் புறா கூட்டம். காலை உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு என அந்த பகுதியே பரபரப்புடன் இருந்தது. அனைத்தையும் கடந்து போலீஸ் வாகனம் இருந்த இடத்தை அடைந்தாள் யாழினி. ஆள் நடமாட்டம் இல்லாத கடற்கரை ஓரமாக ஒரு வெள்ளை துணியில் உடல் ஒன்று மூடப்பட்டு இருந்தது. யாழினி ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திவிட்டு கடற்கரை மணலில் நடந்து அந்த உடல் அருகே சென்று கொண்டே இருந்தாள். அருகில் செல்ல செல்ல அவள் இதயம் தன் வேகத்தை கூட்டியது. அத்தனை இதமான கடல் காற்றையும் தாண்டி யாழினியின் சுவாச மண்டலத்திற்கு காற்று போதாமல் சிரமம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. உடலில் ஏதோ ஒரு விதமான படபடப்பு ஒட்டிக்கொள்ள எதையும் வெளிப்படுத்தாமல் சடலம் அருகே சென்றாள் யாழினி. வாங்க மேடம், நியூ கேஸ். இனி நீங்களும் இந்த கேஸ்ல என் கூட இருக்கணும், ஓகே என்றார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். சரி என்பது போல தன் தலையை அசைத்தாள் யாழினி. என்ன சரவணன், ஆள் யாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு பாருங்க என்றார் இன்ஸ்பெக்டர். எஸ் சார், பேரு டாக்டர் கௌதம். வயசு ஒரு ஏறக்குறைய 34 இருக்கலாம். சைக்காலஜி டாக்டர். ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல 2 நாளைக்கு முன்னாடி மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று கம்ப்ளைண்டா வந்திருக்கு சார். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த தகவல் வந்தது. சூசைடா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினான். யோ, எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்ட போல. போய் தடயவியல் துறைக்கு சொல்லிட்டு வேற யாராவது பாடியை பார்த்துருக்காங்களான்னு கேட்டுட்டு வா போ. அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு. ஆமா, யாரு முதல்ல இந்த இன்ஃபார்ம் பண்ணாங்க? சார், காலையில இந்த ஏரியா பசங்க யாரோ பார்த்துட்டு 100க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க சார். கரெக்டா யாருன்னு தெரியல. இது நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல வரதுனால நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார். ஓகே சரவணன், நீங்க சீக்கிரமா பாடியை கிளியர் பண்ணி ஜிஹெச்க்கு அனுப்பிட்டு ரிப்போர்ட் சீக்கிரம் வரணும்னு சொல்லி இருந்து கையோட வாங்கிட்டு வந்துருங்க, ஓகேவா? யாழினி, நீங்களும் கூடவே இருங்க. ஓகே சார் என்று கூறினாள் யாழினி. மாலை 5 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. யாழினியும் கான்ஸ்டபிள் சரவணனும் ரிப்போர்ட் வாங்கி கொண்டு ஸ்டேஷனுக்கு வந்தார்கள்.
கவரை வாங்கி பிரித்து பார்த்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு அதிர்ச்சி. ரிப்போர்ட்டில் சூசைட் என்னும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அதிக தண்ணீர் குடித்து உயிர் பிரிந்தது என்று இருந்தது. என்ன சரவணன், கேஸ் ஓவர் போல இருக்கே. ஆமா, இவரை தேடி யாரும் வரலையா? இப்ப வரைக்கும் வரல போல இருக்கே. இல்ல சார், இவருக்கு யாரும் இல்ல. இவர் பாண்டிச்சேரியில ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்கிறாரு. அங்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த ஆசிரமத்தோட ஓனர் சுப்பிரமணி ஒரு 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே, அவர் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நல்லா கேட்டிங்களா? அவரோட நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, நர்ஸு எல்லார்கிட்டையும் கேட்டிங்களா? எஸ் சார், எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு. எல்லாரும் ஒரே மாதிரி டாக்டர் கௌதம் நல்லவர்னு தான் சொல்றாங்க. ஓகே சரவணன், ஃப்ரீயா விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்க கிளம்புங்க. அந்த புது கான்ஸ்டபிளையும் கிளம்ப சொல்லிருங்க என்றார். எல்லாம் முடிந்தது. யாழினி தன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வரும் வழியில் அவள் எதையோ நினைத்து கண்களில் கண்ணீர் காற்றில் வழிந்தது. மறுநாள் தன் பணிக்கு சென்று தன் வேலையை தொடங்கினாள் யாழினி. எல்லாம் இயல்பாக சென்று கொண்டிருந்தது. அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக் யாழினியை பார்த்து, குட் மார்னிங் மேடம், எல்லாம் ஓகே தானே? ஆனா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார் என்று கேட்க, இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஒரு மெல்லிய குரலில் புன்னகையுடன் கேட்டார். எல்லாம் ஓகே தான் மேடம். ஆனா இந்த டாக்டர் கௌதம எப்படி கொலை பண்ணீங்க? அதை மட்டும் சொன்னீங்கன்னா இந்த கேஸையே முடிச்சிடலாம். திகைப்பின் விளிம்பில் விழுந்தாள் யாழினி. அத்தியாயம் 2. இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தன்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார் என்பதை சற்றும் எதிர்பாராத யாழினியின் இதயம் ஒரு நொடி நின்று பின்தொடர்ந்து பேசினாள் யாழினி. என்ன சார், எதை வச்சு என்கிட்ட வந்து நீங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? மிஸ் யாழினி, நேத்து உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? மார்னிங்ல இருந்து ஸ்டேஷன் வர வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? சார், நான் என் வீட்ல இருந்து ஸ்டேஷன் கிளம்பி வர வழியில தான் என் பைக் இடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன். நான் கீழே விழுந்த உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஜிஹெச்க்கு போக சொன்னாங்க. நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் ஜிஹெச்ல ஒரு கட்டு போட்டுட்டு டாக்டரை பார்த்து தான் சார் வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் கேட்டு பாருங்க என்றாள். யாழினி, அதெல்லாம் நான் எப்போதோ கேட்டுட்டேன். நீங்க அதுக்கப்புறம் எங்க போனீங்க? சார், டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் வலியா இருந்ததுனால பெயின் கில்லர் போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். நோ யாழினி, இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. உண்மைய மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களே, அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். சார், நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன ஒரு கைதி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்டவுடனே இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஆத்திரமாக, மிஸ் யாழினி, கைதி மாதிரி என்ன, அது மாதிரியே விசாரிச்சிடலாம். சார், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார், ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று யாழினி கூறும்போதே கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஸ்டேஷனே ஒருவித குழப்பத்தோடு போலீஸ் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஐயோ, என்னடா ஆச்சு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு? இந்த பொண்ணையும் நேத்து தான் வந்து ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கு. ஒண்ணுமே புரியாம இவர் பேசிக்கிட்டே இருக்காரு காலையில இருந்து. கான்ஸ்டபிள் சரவணன் எங்க? அவரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க என்று இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கத்தினார். சார், சார், இதோ வந்துடுறேன் சார் என்று கூறிக்கொண்டு பின்னிலிருந்து ஓடி வந்தார் கான்ஸ்டபிள் சரவணன். சரவணன் ஓடி வந்து மூச்சை இருமுறை வாங்கி மெல்லிய குரலுடன் யாழினியிடம் சொன்னார். மேடம், நீங்களாவே உண்மையை ஒத்துக்கோங்க, இதுல எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ சரவணன் சார், அத சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னை எப்படி குற்றவாளின்னு நீங்க சொல்றீங்க? என்ன பேசணும்னு யோசிச்சு பேசுங்க மிஸ்டர் சரவணன் என்று கூறினாள் யாழினி. நான் சொல்லல மேடம், ரொம்ப திமிரு பிடிச்சவங்கன்னு. இவங்கள இப்படி எல்லாம் கேட்டா நமக்கு பதில் கிடைக்காது சரவணன். நம்ம ஸ்டைல்ல விசாரிக்கணும். இவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்றார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். அருகில் இருந்த ஒரு இருட்டு அறையை காட்டி அதற்குள் யாழினியை இழுத்து செல்ல முயன்றார்கள். சார், நான் ஏன் அங்க வரணும்? என் மேல கை வச்சிங்க, அவ்வளவுதான் என்று யாழினியின் கண்களில் கோபம் கொந்தளித்தது. வேறு ஒரு பெண் காவலர் வந்து
யாழினியின் கையை பிடித்து அந்த ரூமுக்கு இழுத்து சென்றார்கள். யாழினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. நடப்பது எல்லாம் என்னவென்று அவளுக்கு யூகிக்கவே முடியவில்லை. ஆனால் அவள் மனம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தது. என்ன நடந்தாலும் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே கூடாது என்று. நேரம் சென்று கொண்டே இருந்தது. பிற்பகல் ஆனது. அந்த ரூமுக்குள் ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லை. காற்று செல்வதற்கு சிறிதளவு வழி மட்டுமே இருந்தது. அவள் உடல் வேர்த்து கொட்டியது. பசி ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம். என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் தன்னிலை மறந்து மயங்க தொடங்கினாள் யாழினி. அத்தியாயம் 3. யாழினி சுயநினைவு இல்லாத நிலையில் அருகில் இருந்த ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். சிறிது நேரத்தில் அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக், போது யாழினி, உங்க நடிப்பை எல்லாம் இதோட கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களே, நடக்கிறதே வேற. எழுந்திருங்க, ஸ்டேஷன் போகணும். சார், என்னை எதை வச்சுதான் குற்றவாளி நீங்க டிசைட் பண்றீங்க என்று பேச முடியாமல் பேசினாள் யாழினி. ஓ, மேடம் எல்லாத்தையும் சொன்னாதான் ஒத்துப்பீங்களா என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கான்ஸ்டபிள் சரவணனிடமிருந்து ஒரு போட்டோவை வாங்கி காட்டினார். அந்த போட்டோவை கண்டதும் விழி பிதுங்கி பயத்தில் உறைந்தாள் யாழினி. என்ன மிஸ் யாழினி, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சரி சரி விடுங்க, மயக்கத்துல இருக்கீங்க, நானே யாருன்னு சொல்றேன். இதோ இந்த போட்டோல இருப்பது நீங்களும் உங்க ஃப்ரெண்டு கீர்த்தியும் தானே? உங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த மற்றொரு நபர் தான் நீங்க கொலை செஞ்ச டாக்டர் கௌதம். ஆம் ஐ ரைட்? என்று இன்ஸ்பெக்டர் கூறும்போதே யாழினியின் கண்களில் மேலும் பயம் பற்றி கொண்டது. பயப்படாம மீதியும் கேளுங்க மிஸ் யாழினி. ஜூன் 2 அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்கல. நீங்களும் உங்க தோழியின் காதலர் மிஸ்டர் கௌதம் கூட பீச் ஹவுஸ்ல இருந்திருக்கீங்க. அவர் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்களை கட்டாயப்படுத்திருக்காரு. அதுலதான் பிரச்சனையாகி ஆத்திரத்துல நீங்க அவரை கொலை செஞ்சிருக்கீங்க. கொலை செஞ்சு பாடியை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து பீச் ரோட்ல போட்டுட்டு போயிருக்கீங்க. என்ன மிஸ் யாழினி, விளக்கம் போதுமா இல்ல வேணுமா என்று இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கூற, உடல் உறைந்து போவது போல உணர்ந்து எதையும் பேச முடியாமல் கண்களை விரித்து மூச்சை வேகமாக இழுத்து விட்டாள் யாழினி. அவள் பல்ஸ் அதிகமாகி அவள் கைகளில் இணைக்கப்பட்ட மானிட்டர் சத்தம் எழுப்ப தொடங்கியது. அவசர நிலையை உணர்ந்து யாழினியின் அறைக்கு ஓடி வந்த டியூட்டி டாக்டர் நிலைமையை புரிந்து கொண்டு யாழினியை சுய நினைவுக்கு கொண்டு வர போராடினார். அருகில் இருந்த நர்ஸ் எமர்ஜென்சி இன்ஜெக்ஷனை எடுத்து கொடுக்க டாக்டர் அதை யாழினியின் உடம்பில் செலுத்தினார். யாழினி, யாழினி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன பாருங்க யாழினி என்று டாக்டர் அவள் கன்னத்தில் அடித்துக் கொண்டே பேசினார். சில நொடிகளில் அவள் சுவாசம் சீரானது. கண் விழித்த யாழினியிடம் டாக்டர், மிஸ் யாழினி, மிஸ் யாழினி, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல என்று கூறவும் அதன் பிறகுதான் புரிந்தது யாழினிக்கு நடந்தது அனைத்தும் அவளது கனவு என்று. ரிலாக்ஸாக இருங்க யாழினி, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல என்று டாக்டர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அங்கு வந்தார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். என்னாச்சு டாக்டர்? மேடத்துக்கு இப்போ எப்படி இருக்கு? நான் அவங்கள கூட்டிட்டு போலாமா? எஸ் மிஸ்டர் கார்த்திக், நத்திங் சீரியஸ், ஷீ இஸ் ஆல் ரைட். 2 நாளா சரியா சாப்பிடாம இருந்ததால மயக்கம் வந்திருக்கலாம். 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க அவங்கள தாராளமா கூட்டிட்டு போலாம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார் டாக்டர். யாழினியின் அருகே வந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அவளது கண்களை பார்த்து உறுதியுடன் சொன்னார், மேடம், என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க தான் அந்த கொலைகாரின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை விடவே மாட்டேன் என்று கூற யாழினிக்கு அவள் இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது. தான் கனவில் கண்டதை அப்படியே கேட்டார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றாள் யாழினி. என்ன யாழினி, ஏதாவது பேசுங்க.
என்றார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். சார், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னா ஏன் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சூசைடுன்னு வந்திருக்கு? அந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அத மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் மிஸ் யாழினி என்று இன்ஸ்பெக்டர் கார்த்திக் பேசிக்கொண்டு இருக்கும் போதே, அதுக்கு அவசியம் இல்லை இன்ஸ்பெக்டர் என்று கூற, யார் என்று பார்ப்பதற்குள் அருகில் வந்து நின்றார் வக்கீல் விக்ரம். குழப்பத்துடனே இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அவரை பார்த்து கேட்டார், ஹலோ மிஸ்டர், யாரு நீங்க? சொல்றேன் சார், நான் தான் கிரைம் வக்கீல் விக்ரம். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் யாழ்னியோட வருங்கால கணவர். அத்தியாயம் 4. வக்கீல் விக்ரமை சற்றும் எதிர்பாராத இன்ஸ்பெக்டர் கார்த்திக் வியப்பில் தனது வலது புருவத்தை உயர்த்தி சந்தேகம் கலந்த கோபத்துடன் விக்ரமை பார்க்க, எஸ் மிஸ்டர் கார்த்திக், நான் தான் இந்த கேஸ்ல மிஸ் யாழ்னியின் தரப்பு வக்கீல் என்று தனது வலது கையை நீட்டினார். பதிலுக்கு தனது வலது கையையும் நீட்டினார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் விக்ரம், இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அதற்கு விக்ரம், மிஸ்டர் கார்த்திக், நீங்க எந்த அடிப்படையில யாழ்னிய சந்தேகப்படுறீங்க? அதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? இந்த விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், தாராளமாக. கொலை நடந்த அன்னைக்கு மிஸ் யாழினி கௌதம் வீட்ல தான் இருந்திருக்காங்க. கௌதம் போன் டீடைல்ஸ்ல கடைசியா யாழ்னியோட போன் நம்பர் தான் கால் லிஸ்ட்ல காட்டுது. யாழ்னியின் போன் நம்பர் டீடைல்ஸ சும்மா தான் நாங்க செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கிளியரா இருக்கு. நடுவில் குறுக்கிட்ட விக்ரம், என்ன மிஸ்டர் கார்த்திக், இத மட்டும் வச்சுதான் நீங்க யாழ்னிய குற்றவாளின்னு சொல்றீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வக்கீல் சார். கௌதம் வளர்ந்த ஆசிரமத்தோட ஓனர் சுப்பிரமணியனை நாங்க விசாரிச்சோம். அதுல கிடைச்ச தகவல் படி இவங்க 3 பேரும், அதாவது கீர்த்தி, கௌதம், யாழினி, இவங்க 3 பேருமே ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. கீர்த்தியும் கௌதமும் காதலரா இருந்திருக்காங்க. கீர்த்தியோட நட்புக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க நம்ம யாழினி. ஆரம்பத்துல இருந்து இவங்களோட காதல்ல யாழ்னிக்கு அவ்வளவா விருப்பமே இல்ல. ஆனா யாழ்னி அத அவங்க முன்னாடி காட்டிக்கவே இல்ல. யாழ்னிக்கு கீர்த்தினா உயிர். கொஞ்ச நாள்ல கீர்த்தி யாழ்னிய விட்டு போயிடுறாங்க. அவங்க இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாம அந்த இறப்புக்கு கௌதம் தான் காரணம்னு கீர்த்தி முடிவு செஞ்சு மிஸ்டர் கௌதம யாழினி கொலை செஞ்சிருக்காங்க. குறுக்கிட்ட வக்கீல் விக்ரம், இன்ஸ்பெக்டர், இது உங்களோட தியரி. இதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கீங்க? ஓகே, அத விடுங்க, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. கேளுங்க என்று இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கேட்க, கீர்த்தியோட டெத் கேஸ்க்கு நீங்க தானே ஐஓ, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்? ஆமா. அதுக்கு இப்ப என்ன ரீசன் டெத்துக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா இன்ஸ்பெக்டர்? ஏதோ ஒர்க் பிரஷர் காரணமா அவங்க அதிக அளவுல ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கிறாங்க, அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அது ஒரு சூசைட் தான். சோ அந்த ரிப்போர்ட் கரெக்ட்னு முடிவு பண்ணி கீர்த்தியோட கேஸ நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? எஸ், யூ ஆர் ரைட் மிஸ்டர் விக்ரம் என்று இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கூற, விக்ரம் அதற்கு, ஓகே, இப்ப ஏன் சூசைடுன்னு ரிப்போர்ட் இருக்கிற கௌதமோட கேஸ நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா இன்ஸ்பெக்டர் சார் என்று கிடுக்குப்பிடியான விக்ரமின் கேள்விக்கு, சார் அது வந்து அது என்று திணறியபடியே மௌனத்தில் உறைந்தார் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். வக்கீல் விக்ரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினான். சொல்லுங்க கார்த்திக் சார், கீர்த்திக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல கௌதமுக்கும் உங்களுக்கும் தான் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறீங்க வக்கீல் சார். குற்றவாளி நான் இல்ல, உங்க வருங்கால மனைவி யாழினி. அவங்க வாயை திறந்து உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சொல்லுங்க யாழினி, உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? நம்ம விசாரணைய ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை இதுதான். நான் கௌதம கொலை பண்ணல. இனி எதுவா இருந்தாலும் நீ ஸ்டேஷன்ல வந்துதான் பேசணும் யாழினி என்று இன்ஸ்பெக்டர் கூற, ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க யாழ்னிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியாது. இந்தாங்க யாழ்னியோட முன்ஜாமீன் பேப்பர்ஸ் என்று இன்ஸ்பெக்டர் முன்னாடி நீட்டினான் விக்ரம். அதை பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு கோபம் தாங்க முடியவில்லை. வெயிட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் சார்,
உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. இந்தாங்க, இதுதான் நான் உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட், கீர்த்தி மர்டர் கேஸுக்காக. அதை வாங்கி பிரித்து பார்க்காமலேயே இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஆத்திரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். அத்தியாயம் 5. சற்று நிதானமானாள் யாழினி. அவள் அருகில் வந்த விக்ரம் யாழினியை ஒரு நிமிடம் ஆழமாக அவள் கண்களை பார்த்தான். பெட்டில் இருந்து எழுந்து அவன் கழுத்தை இறுக்கி அணைத்து கட்டிக்கொண்டு கதறி அழத் தொடங்கினாள் யாழினி. சாரி விக்ரம், லவ் யூடா, லவ் யூ சோ மச், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். உனக்கு எப்படி தெரியும் நான் அங்க இருக்கேன்னு? கண்களில் நீர் வழிய ஆச்சரியமாக கேட்டாள் விக்ரமிடம். ஏ லூசு, பெரிய புத்திசாலி நினைப்பா உனக்கு. நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை குற்றவாளின்னு சொல்லி அவனே உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளி இருப்பான். ஆமாடா, உண்மைதான். நல்ல சமயம் நீ வந்த. உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? இப்பதான் சொன்ன லூசு மாதிரி பேசாதன்னு. அதை விடு, நீ சாப்பிட்டியா? வா, முதல்ல போய் நல்லா சாப்பிடலாம் என்று அவளை கைத்தாங்கலாக அழைத்து சென்றான் மருத்துவமனையில் வெளியே இருந்த கேண்டீனுக்கு. அங்கு சென்று அமர்ந்தவுடன் சுட சுட ஒரு நெய் ரோஸ்ட் வந்து வைத்து விட்டு சென்றான் கேண்டீன் பையன். எதையும் கண்டு கொள்ளாமல் அவசர அவசரமாக சாப்பிட தொடங்கினாள் யாழினி. அவளை பார்த்து கொண்டே இருந்தான் விக்ரம். ஏண்டா ஏண்டா இப்படி பாக்குற என்று கேட்க, இல்ல ஒரு நேரம் கூட உன்னால சாப்பிடாம இருக்க முடியாது, உன்னால எப்படி 2 நாள் சாப்பிடாம இருக்க முடிஞ்சதுன்னு யோசிச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு என்று விக்ரம் கூறினான். அவளை தன் விழிகளால் முறைத்தாள் யாழினி. ஓகே ஓகே விடு, போதுமா சாப்பாடு, நம்ம கிளம்பலாமா என்று கேட்ட பின் இருவருமே அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். செல்லும் வழியில் பீச்சுக்கு போலாமா விக்ரம், எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு என்று யாழினி கேட்க, ஓ எஸ் போலாமே என்று விக்ரம் காரை பீச் ரோட்டில் விரைந்து அழுத்தினான். 10 நிமிட பயணம் காரை பார்க் பண்ணிவிட்டு இருவரும் கடற்கரை மணலில் நடக்க தொடங்கினார்கள். சில நிமிடங்களில் மௌனம் தொடர்ந்தது. கொஞ்ச தூரம் சென்றதும் யாழினி விக்ரம் கைவிரலை இறுக்கி பிடித்து கொண்டாள். இப்போ எப்படி இருக்கு யாழினி, ஆர் யூ ஓகே என்று விக்ரம் கேட்க, ஓகே விக்ரம் என்று யாழினி கூறினாள். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், வெயிட் பண்ணு, நம்ம லீகல் ஆக்ஷனே எடுப்போன்ட்டு. ஏன் இப்படியா அதுக்குள்ள நீ அவசரப்பட்ட? பாத்தியா அதனால உனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு. சரி இப்ப சொல்லு, என்ன நடந்தது? எல்லாத்தையும் நீயே சொல்லிரு, அப்பதான் என்னால இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியில எடுக்க முடியும் என்று விக்ரம் கூற, சில நொடிகள் மௌனம் காத்து தலையை அசைத்தாள் யாழினி. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் தான் கௌதமா கொலை பண்ணன. என்னடி சொல்ற என்று விக்ரம் அதிர்ச்சியில் உடைந்தான். ஆமா விக்ரம், நான் தான் அந்த நாயை கொலை பண்ணேன். நான் பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு கட்டு போறக்காக போயிருந்தேன். அப்போ அங்க கீர்த்தி கூட ஒர்க் பண்ண உனக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன், அந்த டாக்டர் அனுவை நான் பார்த்தேன். அவங்க என்கிட்ட ஒரு வீடியோவை காட்டினாங்க. அதை பார்த்ததும் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் என்று சொல்லும் போதே யாழினியின் கண்களில் இருந்து நீர் கரை புரண்டு வந்தது. கீர்த்தி தான் கன்சீவா இருக்கிறத கௌதம் கிட்ட சர்ப்ரைஸா சொல்லும் போது அவனோட ரியாக்ஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அதை அனு கிட்ட சொல்லி அனுவோட போனை வாங்கி வீடியோ ஆன் பண்ணி கௌதம்கே தெரியாம ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரூம்ல விண்டோக்கு பின்னாடி மறைச்சு வச்சுட்டா. கௌதம் உள்ள வந்ததும் அவனை கட்டி பிடிச்சு தன்னோட கையில இருந்த பிரெக்னன்சி கிட்ட காட்டிருக்கா. அதுல 2 இளஞ்சிவப்பு கோடு பாசிட்டிவ்னு பளிச்சுன்னு அதை காமிச்சிருக்கு. அதை பார்த்ததும் அந்த கௌதமோட முகமே மாறிடுச்சு. அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியல. என்ன யோசிக்கிற கௌதம், இங்க பாரு, நீ அப்பா ஆக போற என்று கீர்த்தி மகிழ்ச்சியா சொல்லியிருக்கா. ஆனா அந்த கௌதம் ஷாக் ஆகி நின்றுக்கான். டேய் ஏண்டா எதுவுமே பேசாம இப்படியே இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா கௌதம்? அப்படி இல்ல கீர்த்தி, அது நீ கோவப்படாம இருந்தா நான் ஒன்னு சொல்றேன் என்றான் கௌதம். என்ன சொல்லு கௌதம்
ஏன் இப்படி அமைதியா இருக்க என்று கீர்த்தி கேட்க, சாரி கீர்த்தி, இப்போ நமக்கு என்ன அவசரம் பேபிக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே என்று கூறிக்கொண்டே அவள் கைகளை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். விடு கௌதம், என்ன விடு, இது ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம நீ ஏன் இப்படி பண்ற, என் கைய விடு என்று கீர்த்தி சிறு கோபத்துடன் பின்னே வர, கீர்த்தி உடனே கேட்டாள், ஏய் என்னதான் சொல்ல வர கௌதம்? அது கீர்த்தி, நமக்கு இப்போ இது வேண்டாம், நாம இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும். கீர்த்தி, நிறைய நிறைய பணம் வேணும், நமக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் கட்டணும் கீர்த்தி. இன்னும் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் கீர்த்தி, அடம் பிடிக்காத. என்ன பேசுறீங்க கௌதம்? அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க பணத்துக்காக அந்த பணக்கார டாக்டர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்னை ஏமாத்தனா அப்பளதான் கௌதம், உன்னை நான் கொலையே செஞ்சிடுவேன் என்று கீர்த்தி கத்த ஆரம்பித்தாள். அவள் கண்கள் சிவந்தது. உடனே கௌதம், யார் சொன்னா உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல கீர்த்தி. அவன் எவ்வளவு சொல்லியும் கீர்த்தி கேட்காம விவாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இரு, நம்மள பத்தி அந்த பொண்ணுகிட்ட போய் நான் சொல்றேன், அப்புறம் எப்படி உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். அதை கேட்ட ஆத்திரத்தில் தன் கையில் இருந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்து கீர்த்தியின் கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டான் கௌதம். அதை சற்றும் எதிர்பாராத கீர்த்தி எவ்வளவு முயன்றும் முடியாமல், அவன் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் சில நொடிகளில் வலியில் கண் பிதுங்கி மூச்சு திணறி துடிதுடித்து உயிரை விட்டாள். அந்த வீடியோவை பார்த்ததும் என்னால கோபத்தை அடக்க முடியல விக்ரம். ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து கௌதமுக்கு போன் பண்ண. உடனே நீ வா, நான் உன்னை பார்க்கணும், என் ரூமுக்கு வந்துடு அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நம்ம ஈவினிங் பார்க்கலாமா, என்னோட பீச் ஹவுஸ்க்கு வந்துடுறியா அப்படின்னு அவன் கேட்டான். நானும் அன்னைக்கு 8 மணிக்கு மேல கிளம்பி போனேன். அவன் வீட்டுல தனியா தான் இருந்தான். அவனை பார்த்ததும், ஏன்டா இப்படிலாம் பண்ண, கீர்த்தி உனக்கு என்னடா பாவம் பண்ணான்னு அவனை 2 அறை விட்டு கேட்டேன். கொஞ்ச நேரம் கீர்த்திய பத்தி நல்லவன் மாதிரியே பேசிட்டு இருந்தான். அவன் மரணத்தை தாங்கிக் கொள்ளாத முடியாத மாதிரி நடிச்சு கண்ணீர் விட்டான். தப்பா நினைக்கலனா எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா யாழ்னி, ரொம்ப தலை வலிக்குது, வேலைக்காரன் வேற இன்னைக்கு லீவு அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் அத சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். கீர்த்தியோட சாவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அவனுக்கு போட்ட டீல நான் என்னோட பேகுக்குள்ள வச்சிருந்த விஷ பாட்டிலை எடுத்து அந்த விஷம் ஃபுல்லாவும் கலந்த. அவன் உயிரை குடிக்க தயாரானது அந்த தேநீர். என்னோட கண்ணு முன்னாடியே அவன் குடிக்க ஆரம்பிச்சான். விஷம் அவன் தொண்டைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. 20 நிமிஷம் அவன் பேசிட்டே இருந்தான். அப்படியே நடிச்சான். அவன் அப்படியே மெல்ல மெல்ல மெதுவா மயங்க ஸ்டார்ட் பண்ணான். அவன் முழுசா மயங்கி விழுந்ததும் அவனோட உடம்புல எந்த அசைவும் இல்லாம இருந்துச்சு. அவனை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்து அவன் வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டேன். நொடி பொழுதுல அவனோட உடல் தரையை தொட்டு சில வினாடிகள்ல மீண்டும் நீரோட பரப்பின் மேல வந்துட்டு போனுச்சு. அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் அங்கிருந்த எல்லா தடயத்தையும் நான் அழிச்சிட்டேன் விக்ரம். அது சரி யாழ்னி, அவனை அன்னைக்கே கொல்லணும்னு உனக்கு என்ன அவசரம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா விக்ரம்? ஜூன் 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கீர்த்திய துடிக்க அவன் கொன்னான். அதே நாள் ஜூன் 2 நானும் அவனை துடிக்க கொன்னுட்டேன். கீர்த்தியோட சாவுக்கு நான் பழி வாங்கிட்டேன். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்த விக்ரம், ஓகே யாழ்னி, நேரம் ஆச்சு, காலையில பாத்துக்கலாம், வா கிளம்பலாம் என்று இருவரும் கிளம்பி யாழ்னியை அவள் ரூமில் இறக்கிவிட்டு விக்ரம் தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். சில நாட்கள் கழித்து காலை தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தி. சில நாட்களுக்கு முன்பு இறந்ததாக கூறப்படும் கீர்த்தியின் கொலை வழக்கில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கைது செய்யப்பட்டார். இந்த செய்தியை கேட்டவுடன் வியப்பில் தனது அலைபேசியை தேடி எடுத்து கால் செய்தாள் யாழ்னி. அலைபேசியில் மை லவ் விக்ரம் என்று இருக்க அலைபேசி இணைப்பிற்காக விரைந்தது. கால் இணைக்கப்பட்டதும் யாழினி, ஹலோ ஹலோ விக்ரம், நீ நியூஸ் பாத்தியா? அந்த நியூஸே என்னாலதான். நீ கொஞ்சம் பதட்டப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளு. உனக்கு கீர்த்தி இறந்தது வரைக்கும் தான் தெரியும். உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். டாக்டர் கௌதமும் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கும் நீண்ட நாட்கள் நண்பர்கள் தான். இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற தைரியத்துல கௌதம் நிறையவே தப்பு செஞ்சிருக்கான். கௌதம் தனக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை வேணுங்கிறக்காக கீர்த்திய ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்.
அதுக்கு தக்க சமயத்துக்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அதோட விளைவுதான் கீர்த்தியின் மரணம். யாழினி, இந்த இன்ஸ்பெக்டரோட உதவியால தான் நம்ம கீர்த்தியோட கொலைய தற்கொலைன்னு மாத்திட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அவங்களுக்கு ஏத்த மாரி மாத்தி அமைச்சுட்டாங்க. அத நான் இப்போ உடைச்சுட்டேன். இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். உடனே பதட்டத்துடன் யாழினி, விக்ரம், அப்போ கௌதமோட கேஸ் அதுக்கு என்ன முடிவு? என்ன யாழினி, தெரியாத மாரி கேக்குறீங்க? அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே வந்துருச்சே, அது ஒரு தற்கொலைன்னு. நிம்மதி பெருமூச்சு விட்டாள் யாழினி. உடனே விக்ரம், யாழினி, நடந்து போனத பத்தி இனிமே நீ பேசவே வேண்டாம். இனி நடக்க போறத பத்தி பேசலாம். நடக்க போறதா? அது என்ன என்று யாழினி கேட்க, உடனே விக்ரம், நம்ம கல்யாணம் தான். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ.